Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மனத்தியாலங்களுக்குள் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான செய்தி சுருக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தற்போது அமெரிக்காவினால் ஒரு கடுமையான முற்றுகை ஹோர்மோஸ் ஜலசந்தியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எந்த போர்க்கப்பல்களும் அமெரிக்காவை மீறி ஹோர்மோஸுக்குள்ளே சென்று எரிபொருள் வாங்கி வரக்கூடாது என்று அமெரிக்கா மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கும் வேளையில் சுமார் 36 மணித்தியாலத்துக்குள் 15 தொடக்கம் 20 ஹோர்மோஸுக்குள் இருந்து வெளியே வந்ததாக அமெரிக்க தரவுகள் குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த முற்றுகைக்கு முன்னர் இந்த கப்பல்கள் ஈரானுக்கு கப்பம் கட்டிவிட்டு அந்த வழியாக வெளியே சென்றதாக அமெரிக்கா குறிப்பிடுகிறது. கப்பம், அதாவது ஈரான் கொள்ளையடிக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் இங்கு கப்பம் என்று சொல்லி விளக்கப்படுத்திய அமெரிக்கா தற்போது குறிப்பிடுகிறது, சர்வதேச கடலில் யாரும் வரி விதிக்கவும் முடியாது, கப்பம் வாங்கவும் முடியாது. எனவே ஈரானுக்கு கப்பம் செலுத்தும் கப்பல்கள் மற்றும் கப்பம் வாங்குவதற்காக வரும் ஈரானிய படகுகள் மற்றும் இந்த பணத்தை வசூலிக்கும் இடத்தை தாங்கள் அழித்தொழிக்க போவதாக டொனால்ட் ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் இவர் தற்போது சொல்றாரு, நாங்க முற்றுகையை கடுமையாக அமுல்படுத்தியுள்ளோம். தற்போது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் என்ற ஒரு பிரமாண்டமான விமான தாங்கி கப்பல் அரபிக்கடலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விதிமுறைகளை மீறும் ஈரானை கடுமையாக தாக்கி அளிப்போம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறாரு. சகோதரர்களே, இந்த நியூஸை பார்க்கும்போது, அதாவது இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க இந்த அமெரிக்க இஸ்ரேல்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய செய்திகளை நீங்க பார்க்கும்போது, அமெரிக்காவிலிருந்து ஒரு கப்பல் புறப்பட்ட, அதாவது விமான தாங்கி கப்பல்கள் புறப்படும் போது நியூஸ்ல எல்லாம் பரபரப்பாக கலப்பாங்க. இதோ அதிசக்தி வாய்ந்த கப்பல் வந்து கொண்டிருக்கிறது, என்னமோ அந்த கப்பல் ஈரான் அப்படியே முழுசா மூழ்கடிச்சிரும் என்ற மாதிரி பெருசா கதப்பாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. உங்களுக்கு தெரியும், இந்த யுஎஸ்எஸ் சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் போன்ற பெரும் விமான தாங்கி கப்பல் எல்லாம் இந்த அரபிக்கடல்ல வந்து ஈரான் கையால மாத்திரமல்ல ஹூதிகளோட கையாலையும் செம்மையா அடி வாங்கிட்டு, இதுக்கு பிறகு நாம இந்த இடத்தில் நின்றா நிச்சயமாக அரபிக்கடல்ல அடியில போயிரும். ஈரான் கடல் பரப்பு கண்மையில் இருந்து சுமார் 1000 மைல்களுக்கு அப்பால போய் நின்று கொண்டிருந்தாங்க. அந்த கப்பல்களையும் ஈரான் தாக்கியது. படுமோசமாக அந்த கப்பல் சேதமடைந்த போது மிக ரகசியமான முறையில் அந்த கப்பல்களை கொண்டு போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் நங்கூரமிடப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது. இருந்தாலும் இன்னொரு போர் தாங்கி கப்பல் மிக தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இப்ப அந்த வீராப்போட இந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் என்கிற கப்பல் மத்திய கிழக்குக்கு வந்து கொண்டிருக்கிறதாம். வாங்க வந்து பாருங்க, உங்களுக்கும் அதே கதைதான். இந்த நேரத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றாங்க. சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்புடைய காலை பிடிச்சு கத்திருக்கிறாராம். என்னது கத்தினார்னு சொன்னா, தயவு செய்து இந்த முற்றுகையை அமெரிக்கா நீக்கணும், இல்லன்னு சொன்னா நம்மட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போகுது. ஏன்னு சொன்னா நம்மட கப்பல்கள் எல்லாம் ஹோர்மஸ் ஊடாக வந்து போக முடியாத நிலைமையால பொருளாதாரம் ரொம்ப ஆடி போயிட்டு ஒயில் ஏற்றுமதி ஒன்றும் இல்ல. அதற்கு மாற்று வழியாகத்தான் நாங்க இப்ப செங்கடல் பகுதியில, அதாவது சவுதி அரேபியாவுக்கு கிழக்கு பகுதியில ஹோர்மஸ் மூடப்பட்ட போது நாங்க மேற்கு புறமா இப்ப ஜித்தாவுக்கு அண்மையில செங்கடல் வழியில நாங்க இப்ப எங்களால முடிஞ்ச அளவு ஆயில் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்க ஹோர்மோஸை முற்றுகையிட்டா வார கப்பல்களுக்கும் வர முடியாம இருக்குது. இதற்கு மாறாக இந்த பக்கம் இருக்கிற இந்த ஹூதி கூட்டம் செங்கடல் வழி பாதையான ஏடன் கூடாக்கு அண்மையில் உள்ள பாபல் மந்தத்தை கட் பண்ணிடுவானுங்க. இதற்கு முன்னால செஞ்சது போல மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. இதனால பொருளாதாரம் ரொம்ப மந்த கதிக்கு போயிரும் சொல்லி சவுதி சல்மான் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் சகோதரரே, அமெரிக்காவிடம் ஈரான் ஒரு முக்கியமான நிபந்தனை வச்சது. அதுதான் இந்த போரை முடிக்கணும் சொன்னா 10 நிபந்தனைகள்ல ஒன்னா இதையும் ஏற்றுக்கொள்ளணும். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலால அளிக்கப்பட்ட அனைத்து ஈரானிய சொத்துக்களுக்கான பணப்பெறுமதியை நீங்க 10 வருஷத்துல ஈரானுக்கு நஷ்ட ஈடா தரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஈரான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பின்னர் என்ன செஞ்சானோ, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து மெதுவா அரபு நாடுகளை தூண்டி விட்டானோ. அதோட அரபு நாடுகள், அதாவது பஹ்ரைன், சவுதி, கத்தார், குவைத் எல்லாம் போய் சொன்னாங்க, யாருட ஊடகத்தில் அறிவிச்சாங்க, ஈரான் எங்களுக்கு நஷ்ட ஈடு தந்தே ஆகணும், எங்க நாட்டோட மீது ஈரான் தான் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த அரபு அமெரிக்க அடிமைகள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று ஈரான் அதை திருப்பி அடிப்பது போல ஐக்கிய நாடுகள் சபையில முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிச்சுது. அது என்ன தெரியுமா? அமெரிக்கா மாத்திரம் நமக்கு இழப்பீடு தரக்கூடாது, அரபு வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அப்படி ஒரு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டாலே நாங்க யுத்த நிறுத்தத்தை பத்தி யோசிப்போம் என்று சொன்னால், நம்ம நாட்டிட மீது நடந்த அனைத்து தாக்குதல்களும் இந்த அரபு வளைகுடா நாடுகள் செய்த அரசியல் செயல் திட்டங்களால தான் நாங்க பாதிக்கப்பட்டோம். அதாவது அவர் சொல்றாரு, இந்த அரசியல் ரீதியா நீங்க இந்த அமெரிக்காவுக்கு உங்களோட நாடுகள் எல்லாம் தாரை வார்த்து அமெரிக்கா வந்து அந்த நாடுகள்ல குந்தி கொண்டு இருக்கிறதுக்கு நீங்க தாண்டாப்பா இடம் கொடுத்தீங்க, அதனால தான் ஈரான் அழிஞ்சுது. ஆகவே நஷ்ட ஈடு தரணும் நாங்க அல்ல, நீங்க தான் தரணும் சொல்லி ஈரான் ஐநாவுல தெளிவாக பேசிய செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்தது சகோதரர்களே, மறுபடியும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையோடு நடக்க போவதாக தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது. இன்று டொனால்ட் ட்ரம்பும் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நாங்க முற்றுகை செய்ததிலிருந்து ஈரான் அமெரிக்காவோடு பேசுவதற்கு, அதாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு மறுபடியும் வருவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் என்றவாறு இன்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இது சம்பந்தமாக அல் அரப் ஊடகம் இது பற்றி என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, இது சம்பந்தமாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்போ கருத்தோ ஈரானிடமிருந்து இதுவரை வெளியாகவில்லை.
இருப்பினும் இது பல்வேறு ஊடகங்களில் செய்தியாக வெளியாகி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய IRGCக்கு புறம்பாக ராஜதந்திர முயற்சியாக அரசாங்கம் என்ற அடிப்படையில் சில செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இந்த செய்தி விளக்கப்படுத்தது. அதாவது ஈரான் ஜனாதிபதி பெஷக்ஷியன் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்கரோனோடு இது சம்பந்தமாக உரையாற்றியதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது மாத்திரமில்லாம ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஒமான், கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளோடு தொடர்பு கொண்டு பேசினார் என்றும் இந்த அல் அரேபிய ஊடகம் குறிப்பிடுகிறது. இதனைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரோ தெரியல, ஈரான் மறுபடி என்கிட்ட கெஞ்சிரான், பேச்சுவார்த்தைக்கு வாரோன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவரு பிளேட்டை மாத்தி பேசுறாரோ தெரியல. இதுல புரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சர்வதேச சட்டம், ராஜதந்திர நடைமுறைகளை சர்வதேச நாடுகளோடு தெளிவான ஒரு நிலையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நாம் புரியக்கூடிய ஒன்று. டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல இதற்காக ஈரான் சமாதானம் சொல்லி அமெரிக்காவுடைய காலை பிடிக்கும் அளவு ஈரான் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. குறிப்பாக பிரான்ஸ், பிரிட்டன், ஸ்பெயின், இங்கிலாந்து போன்ற நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த முற்றுகை நடவடிக்கை நியாயமற்றது, நாங்கள் ஒருபோதும் இதற்கு ஆதரவளிக்க மாட்டோம் என்று தெளிவாகவே அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதுவரை ஏதோ எங்களுக்கு பெட்ரோல், ஆயில் கிடைத்துக் கொண்டிருந்தது, இப்போது இந்த முற்றுகையால் கிடைப்பதும் இல்லாமல் போய்விட்டது. இதனால் அமெரிக்காவோடு கடுமையாக முரண்பட வேண்டிய நிலைமைக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்துவிட்டது. இன்று ஊடகங்களுக்கு அமெரிக்காவுடைய முற்றுகையை பற்றி ஈரானுடைய எண்ணெய்க்கு பொறுப்பான அமைச்சர் அல் அரேபிய ஊடகத்துக்கு குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் இதனால ஒரு நாளும் பதட்டமடைய இல்ல, கடந்த 2 மாதங்களா கடுமையான வருமானம் எங்களுக்கு கிடைச்சது, அதாவது போர்க்காலங்களில் கடுமையான வருமானம். ஆகவே இந்த முற்றுகையின் போது நமது தொழில்துறை, அதாவது குறிப்பாக இந்த பெட்ரோலியம்ல வேலை செய்தவர்களுக்கு செலரியில ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இப்போது அந்த பணத்தை இந்த தொழில்துறையில வேலை செஞ்சவங்களுக்கு நாங்க பல மாதங்களுக்கு வழங்கக்கூடிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது என்று ஈரானிய பெட்ரோலிய அமைச்சரான ஜவாத் ஓஜி குறிப்பிடுகின்றார். இந்த ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் ஜவாத் ஓஜி 2021ஆம் ஆண்டு தொடக்கம் அமைச்சராக பணிபுரிந்து வருகிறார். இவர் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒருவர் என்று குறிப்பிடப்படுகின்றது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய சகல துறைகளிலும் உள்ள அரசியல்வாதிகள், அதாவது அமைச்சர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. முட்டாள்களை கொண்டு ஆட்சி செய்யும் பாராளுமன்றம் ஈரானில் கிடையாது. அங்கிருக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களையும் நீங்கள் பார்த்தால் ஆழமான கல்வி மற்றும் நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு சக்தி மிக்க மஜ்லிஸ், அதாவது பாராளுமன்றம் ஈரானில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஈரான் சொல்லுது, இந்த கடல் முற்றுகையினால ஈரானுக்கு தேவையான பொருட்கள், சேவைகளில் எந்த தட்டுப்பாடும் ஏற்பட போவதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் ஏற்றுமதியிலும் மற்றும் நாட்டுக்கு தேவையான இறக்குமதியிலும் எந்த ஒரு இடைஞ்சலும் குறைவும் வரப்போவதில்லை என்று சொல்லி ஈரான் தெளிவாக சொல்லியுள்ளது. அதாவது ஈரான் சொல்லுது, ஈரானிலிருந்து 8000 எல்லை பாதை வழியாக, தரை வழியாக நமது பொருளாதாரத்துக்கு தேவையான ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறுகின்றது. இன்னும் அவற்றை மேம்படுத்த முடியும் என்று ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. சரி, இவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கும் போது இன்னும் போர் நிறுத்தம் முடிவடைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது சம்பந்தமாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு, அதாவது பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் மீடியா செய்தி தொடர்பாளர் அல் அரப் ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில அவர் சொல்றாரு, இந்த போர் நிறுத்தத்தை ஒரு நாளும் நீடிக்கப்படக்கூடாது. ஒப்பந்தம் வெற்றியளிக்காத சந்தர்ப்பத்தில் போர் நிறுத்த காலம் முடிவடைந்த உடனேயே மீண்டும் ஈரான் போருக்கு திரும்புவதே சிறந்தது. அதாவது இந்த போர் நிறுத்தத்தை ஒருபோதும் நீடிக்க கூடாது. அவ்வாறு நீடிக்கப்பட்டால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுக்கு தேவையான பலத்தை மீண்டும் அதிகரித்துக் கொண்டு ஈரானின் அழிவுக்கு காரணமாக இருப்பார்கள். எனவே ஈரான் போரும் இல்லை, சமாதானமும் இல்லை என்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றது. எனவே சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான ஒரு சலுகையை அமெரிக்காவின் வற்புறுத்தலுக்காக ஒருபோதும் ஈரான் வழங்க தயாராக இல்லை என ஈரான் பாராளுமன்றத்தின், அதாவது மஜ்லிஸின் தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை செய்தி தொடர்பாளர் வழங்கிய செவ்வியை அல் அரேபியா ஊடகம் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, அமெரிக்கா தற்போது வெளியிட்டுள்ள செய்தியில், எங்களது அமெரிக்க கடற்படை தற்போது 10,000 படைகளோடு, அதாவது 10,000 ராணுவ வீரர்கள் மற்றும் 10க்கு மேற்பட்ட போர்க்கப்பல்கள், பல விமானங்கள், ஆளுமிகள், விமானப்படையினர் என ஈரானிய துறைமுகங்களுக்கு நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்களை முற்றுகையிடும் பணியில் அமெரிக்க படை தற்போது கடலில் இயங்கி வருவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த செய்தி இவ்வாறு இருக்க, இன்னொரு செய்தி இப்படி சொல்லுது. அதாவது சீனாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் நேற்றே, அதாவது முற்றுகை ஆரம்பிக்க முன்பே அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை மணியை அடித்திருந்தார். அதாவது எங்களுடைய வர்த்தக கப்பல்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான மற்றும் போர்க்கப்பல்கள் ஈரானோடு பாரம்பரிய தொடர்பு இன்று நேற்றல்ல, நீண்ட நாளாக இருக்கின்றது. எனவே எங்களது சொத்துக்களுக்கு அச்சுறுத்தலோ அல்லது ஆபத்துகளோ நிகழ்த்தப்படுமாயின் அது எவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை எதிரியாக பார்க்க வேண்டி ஏற்படும் அப்படின்ற ஒரு செய்தியை நேற்று அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சகோதரர்களே, இன்று சீன பாதுகாப்பு அமைச்சர் டோங் ஜூன் மிக கடுமையான ஒரு பதிலடியை அமெரிக்காவுக்கு வழங்கியிருக்கின்றார். அதாவது ஈரானுக்கும் எங்களுக்குமான வர்த்தக மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்கள் நீண்ட கால ஒப்பந்தங்கள் ஆகும். தயவு செய்து எங்களது விவகாரங்களில் மற்ற
மற்றவர்கள் தலையிட வேண்டாம். இந்த சீன தேசத்துக்கு தேவையான பெருமளவு கச்சா எண்ணெய் இந்த ஹோர்மோஸ் வழியாகவே சீனா ஈரானுடனான ஒப்பந்தத்தில் காலங்காலமாக செய்து வருகிறது. எனவே இவற்றுக்கு தடை விதிப்பது என்பது அரசியல் சார்ந்த முடிவல்ல, சீன தேசத்துடைய பாதுகாப்பு சார்ந்த முடிவு என பாதுகாப்பு அமைச்சர் டாங் ஜூன் ஊடகங்களுக்கு தெரிவித்து சீனா மீண்டும் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய தடைகளை மீறி எங்களுடைய கப்பல் இந்த ஹோர்மோஸ் வழியாக கச்சா எண்ணெய்க்காக வந்து செல்லும் என்று தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்டை முழு உலகமும் அறிய இன்று அவர் வெளியிட்டுள்ளார். இது இவ்வாறு இருக்கக்கூடும் சகோதரர்களே, இந்த போர் அதாவது அமெரிக்கா முற்றுகையிட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 12 நாள் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் முடிந்து மறுபடியும் போர் ஆரம்பிக்குமா என்று கேட்டால் நடக்கும் என்பது தெரிய வருகிறது. அதாவது அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதி ஜெனரல் பிராட் கூப்பர் ஏப்ரல் 14ஆம் தேதியான இன்று இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். இவர் அங்கு சென்று இஸ்ரேலிய தலைமை அதாவது படை தலைமை அதிகாரி உட்பட முக்கிய ராணுவ அதிகாரிகள் எல்லாம் சந்தித்ததாக ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றது. பொதுவாக சகோதரர்களே, இந்த அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதி ஜெனரல் பிராட் கூப்பர் இருக்கிறாரே, அவர் ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரேலுக்கு வந்து செல்லும் போது அதனை தொடர்ந்து வந்த காலங்கள்ல இந்த பிராந்தியத்துக்குள்ள பதட்டம் பாருது மற்றும் அதனை தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகள் அறிவிக்கப்படுவதெல்லாம் வழக்கமாக இருக்கும். இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகளை வைத்து நாம பேசக்கூடிய ஒன்று. கடந்த 2 ஆண்டுகள்ல ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய போர் நடவடிக்கைகள்ல அவ்வளவு போர் நடவடிக்கைக்கும் அமெரிக்கா தரப்புல மேற்பார்வையாளராக இஸ்ரேலுக்காக இருந்தவர் இந்த ஜெனரல் கூப்பர் தான். எனவே இந்த கூப்பர் மறுபடியும் இஸ்ரேலுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே யானை வரும் முன்னே ஓசை வருகின்றது. இன்னொரு மாதிரி சொன்னா நெருப்பில்லாம புகை வராது. அடுத்தது பெஞ்சமின் நெத்தனியாக இப்போது ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரே, யாரு சொன்னது ஈரானுக்கு இடையிலான போர் முடிவுக்கு வந்தது என்று சொல்லி? அப்படியெல்லாம் முடிவு வரவில்லை. இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மாத்திரம்தான். இந்த போர் நிறுத்த காலம் முடிவடைந்தவுடன் ஈரானுடைய எரிசக்தி நிலையங்கள், மின் கட்டமைப்புகள் அனைத்தும் உடைத்தெறிந்து விடுவோம் என்று ஜெதுப்பாக ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குகின்றார். மேலும் இந்த நெத்தனியாகு சொல்றான், முந்தைய போரின் போது ஈரானுடைய எரிசக்தி நிலையங்களை தாக்க வேண்டாம், மின் கட்டுமான அமைப்புகளை முழுமையாக தாக்க வேண்டாம் என்று அமெரிக்கா எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இருந்ததால நாங்க அவற்றை செய்யல. ஆனா இப்ப எந்த கட்டுப்பாடும் எங்களுக்கு இல்ல, அதுக்கான தூண்டுதல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே நெத்தனியாகு அறிவித்த செய்தி இன்று ஊடகங்கள்ல வந்தது. இது எப்ப அறிவிச்சார்னு சொன்னா, இந்த கூப்பர் வந்துட்டு போன பிறகுதான் இந்த ஊடக மகாநாட்டில் இவர் இந்த செய்தியை அறிவிச்சுக்கிறார். அநேகமா இதற்கு பிறகுதான் இவர் ஒழுங்கா வாங்கி கட்டுவாரோ தெரியவில்லை. ஒரு அரபு ஊடகத்தில் ஒரு செய்தியாளர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே இஸ்ரேல் போருக்கு தயாராகின்ற வேலையை விரைவா செய்து வந்தாங்க என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் பேசுவதை வைத்து இதனை மேற்கோள் காட்டினார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சகோதரர்களே, இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இடையில அமெரிக்க உப ஜனாதிபதியான வென்ஸுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. இந்த தொலைபேசி அழைப்பை நெத்தனியாகு தான் எடுத்திருக்க வேண்டும். அதன் பின்னர் பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவுக்காக இல்லாமல் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை பாதையாக மாறிவிட்டது என்று பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களே ஈரானில் விளக்கம் அளித்துள்ளார்கள். ஆகவே இந்த பீஸ் டாக் எடுத்துக்கொண்டது அவனுக்கு ரெடி ஆகிறதுக்காக. இது இவ்வாறு இருக்க இந்த முற்றுகை சம்பந்தமாக ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எங்களோட கடைசி நடவடிக்கை என்னன்னு சொன்னா கொஞ்ச நாள் இருக்குது. அதாவது நாங்க போர் நிறுத்தத்தை முழுமையாக சர்வதேச சட்டப்படி பேன்றோம். ஆனா இந்த சர்வதேச சட்டத்தை உடைத்து கொண்டு இப்ப பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் போர் நிறுத்த காலத்துக்குள்ள ஹோர்மோஸ அமெரிக்கா முற்றுகையிட்டது சர்வதேச குற்றம் என்று ஈரான் தெளிவாக கூறுகிறது. ஆனால் ஈரானோ தெளிவாக போர் நிறுத்தத்தை சர்வதேச சட்டத்துக்கு அமைய பேணி வருகின்றது. எனவே இந்த போர் நிறுத்த காலம் முடிவடைந்தவுடன் இந்த முற்றுகை நீக்கப்படாவிட்டால் மத்திய கிழக்கில் உள்ள சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற அனைத்து நாடுகளிலும் உள்ள துறைமுகங்களை நாங்கள் நொறுக்கி விடுவோம் என்று ஈரான் குறிப்பிடுகிறது. அதற்கு காரணம் இந்த துறைமுகங்கள் எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேல் பொருளாதாரத்திற்கு அதன் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும் இடங்களாகவே அரபிய தீபகற்பத்தில் அமைய பெற்றுள்ளது. எனவே அதுவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றான். அதாவது இதில் சொல்ல வந்தாங்க, அதுவும் சொன்னா அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கில் இருக்கிற 85 விதமான தளங்கள் அனைத்தையும் ஈரான் சுக்குநூறாக மாற்றிவிட்டது. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கு வருமானம் தர கம்பெனிகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி அழித்துள்ளது. அடுத்தது அமெரிக்காவோடு தொடர்புடைய மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து துறைமுகங்களும் ஈரானால் அழிக்கப்படும். இது எப்போது நடக்கும் என்றால் ஈரான் சொல்லுது, இந்த போர் நிறுத்தம் முடியும் காலம். போர் நிறுத்தம் எப்ப முடியுது? இந்த வருகின்ற 22ஆம் தேதி அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த காலம் முடிவடைகின்றது. ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம், ஈரான் என்ன சொல்லுது, போரும் இல்ல சமாதானமும் இல்லை என்ற நிலையில் ஈரான் இருக்காது. 2ல் 1 தான் இதுக்கு பிறகு. அப்படித்தான் ஈரானுடைய நிலைப்பாடு உள்ளதென்று பார்லமென்ற தேசிய பாதுகாப்பு பேச்சாளர் சொன்ன விஷயத்தை நான் இதற்கு முன்னே நான் கூறியிருந்தேன். இது இவ்வாறு இருக்கும் போது சகோதரர்களே, தற்போது இன்னொரு அதிர வைக்கின்ற அதிகமான பேருக்கு தெரியாத ஒரு செய்தியை ஈரான் மஜ்லிஸுடைய அதாவது பார்லமென்றத்துடைய துணை சபாநாயகர் ஊடகங்களுக்கு பேசியுள்ளார். அது என்ன தெரியுமா? சில நாட்களுக்கு முன் சுமார் 150க்கு மேற்பட்ட விமானங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பைலட்டை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்க படைகள் எல்லாம் ஈரானுக்குள்ள நுழைந்து பெரும் பருப்பு தின்று கொண்டு போனாங்க. இவ்வாறு வந்த பல விமானங்கள் எல்லாம் அங்கங்கே சுட்டு வீழ்த்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். ஒரு விமானியை காப்பாற்றுறதுக்காக
இத்தனை கோடி செலவழிச்சு இத்தனை விமானங்கள்ல அமெரிக்க படை ஈரான் வான்பரப்புக்குள்ள ஏன் நுழைந்தது என்ற ஒரு கேள்வி இன்றும் உள்ளது. ஒருத்தனை காப்பாற்ற இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று பலர் இதற்கு முன்னே பல ஊடகங்களை கமெண்ட் செய்திருந்தாங்க. இதற்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றும் சில ஊடகங்கள் எதிர்வு கூறியிருந்தது. ஆனா நடந்த விஷயம் என்னென்று சொல்லி ஈரான் பார்லமென்றத்துடைய உப சபாநாயகர் தற்போது ஊடகங்களுக்கு இது என்ன நடந்தது என்று சொல்லி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். அதாவது சகோதரர்களே, இந்த உலகத்திடம் மாபெரும் ராணுவம் என்று சொல்லிக்கொண்டு நாங்க அந்த விமானியை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி குறித்த இடத்துல தேடுதல் செய்ய முற்பட்ட போது பல தாக்குதல்களை ஈரானிய ராணுவம் வான்படை அமெரிக்க விமானப்படையை நோக்கி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது இவ்வாறு இருக்கும் போது மறுபக்கம் உயர் பயிற்சி பெற்ற வான்படை என்று பெருமை பேசும் ஒரு படை இஸ்பஹானுக்குள் இறங்கி ஈரானுடைய யுரேனியத்தை திருடி செல்வதற்கு திருடர்களாக அந்த இடத்துக்கு விமானங்களில் ரகசியமாக நுழைய முற்பட்ட போது ஒரு வல்லரசு நாடு திருடனாகவும் தோல்வியாளனாகவும் அன்று ஈரானில் பலதை இழந்து வெளியேறினார்கள் என்று இந்த துணை சபாநாயகர் பலரும் அறியாத செய்தியை வெளியிட்ட காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. சகோதரர்களே, பாருங்க, நாமெல்லாம் யோசிச்சோம், இவர்கள் இவ்வளவு தைரியமா இத்தனை பேர் ஒரு விமானிக்காக இவ்வளவு பாடுபடுறான்னு சொன்னா நம்மட கவனத்தை திருப்பி போட்டு இஸ்பஹான்ல போய் அதிரடி தாக்குதல் மூலம் யுரேனியத்தை கொண்டு போலாம்னு தான் வந்திருக்கிறாங்க. ஆனா வந்த மிஷன் படுதோல்வி. திருடனுக்கு தேல் குத்துன மாதிரி அப்படியே அமைதியா இருந்துட்டானுங்க. கடைசியா ஒரு செய்தி வந்திருக்கிற சகோதரர்களே, அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் சொல்றார், நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு சொல்றார், இஸ்லாமாபாத்தில் இருக்கிற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாளர்களே, ஊடகவியாளர்களே, அங்கேயே இருங்க, நாட்டுக்கு திரும்பி வராதீங்க, 2 நாள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ வைத்து பேசியுள்ளார். மேலும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை மிகவும் பாராட்டியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது பாகிஸ்தானின் ஃபீல்ட் மார்ஷல் ஜெனரல் அசீம் முனீர் மிக சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார், ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு யார் சொன்னது? டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கிறார். சரி சகோதரர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று. இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.